ஹாய் ஆல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான். இவங்க தான் வந்துட்டு ஷெஃப், மிஸ்டர் ஷெஃப். இவங்க சொல்லியிருந்தால நான் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து இவங்க தான் வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க வந்து புதுசு. ஸோ இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ஷை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேச மாட்டாங்க. ஸோ அவங்க வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். வேலை சூப்பராக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்காக தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய பசங்களுக்கு வந்து நார்மலாகவே வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சிக்கன் வந்து ஒரு 1/2 kg வந்துட்டு சாப் பண்ணி போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கிட்டோம். ஸோ சின்ன சின்னதாக வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி சிக்கன் வாங்கிக்கோங்க. ஸோ வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனியன்லாம். இங்கே வந்து ஒரு பக்கம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு பாயில் ஆகிட்டுருக்கு. இவங்க வந்துட்டு ஃப்ரைடு சிக்கன், ஸோ இட்டாலியன், சைனீஸ் டிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. நீங்கள் கண்டினியூவாக வந்துட்டு நம்ம சேனலில் பாருங்கள். நிறைய வீடியோஸ் வந்துட்டு நாங்கள் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ குக்கிங் வீடியோவாக இருக்கட்டும், மேக்கப் ஒரு ஷாப்பிங் விளாக்ஸ், அந்த மாதிரி விளாக்ஸாக இருக்கும். நிறைய வீடியோ வந்துட்டு இனிமேல் வரும். டிஷ்ஷஸ் வந்துட்டு ரெசிபி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது வந்துட்டு நான் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்ஸாக செஞ்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரைடு சிக்கன் சைடில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்துட்டு மதியானம் அம்மா வந்துட்டு கீரை குழம்பு செஞ்சுட்டாங்க. ஸோ சரியாக சாப்பிடல. அதனால் ரைஸ் வந்துட்டு அப்படியே மீந்துட்டு போச்சு நிறைய. அதனால வந்துட்டு நாங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இப்போ அதுதான் போயிட்டுருக்கு. ஸோ நைட்டுக்குமே எதுவும் குழம்புலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸாக போயிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பக்கம் வந்துட்டு சமையல் ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் வந்து குட்டீஸ் 2 பேரும் வந்து கேரம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆதிஷ் விக்டர், ஹாய். என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன? ஓகே. என்ன செஞ்சிட்ருக்கோம் வீட்டில்? ஆ பிடிக்குமா? ஆ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் போட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் சிக்கன் வந்துட்டு நார்மலாக ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிட்டாலுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதில் வந்து லைட்டாக சால்ட்டு அண்ட் பெப்பர் போட்டுக்கிட்டு அது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு இது போதும். ஸோ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிளாகவும் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. சால்ட் அண்ட் பெப்பர் போட்டிருக்கேன்.
கம்மியாக ஊற்றணும். இது வாட்டர் வந்து சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்கன்னா தான் சார் வந்துட்டு கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு வந்துட்டு தெரியும். நீங்களும் பேசுங்க. ஆயில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். கம்மியாக ஊற்றினா தான் அந்த வாட்டர்லேயே குக் ஆகிடும் சிக்கன். இந்த ஆயில் அதிகமாக ஊற்ற தேவையில்ல. வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்லேயே சிக்கன் குக் ஆகிடும். சிக்கன் அப்புறமா கூட உடச்சா ஈஸியாக இருக்கும். லைட்டாக சிக்கன் சால்ட் வேணுன்றதுனால லைட்டாக சால்ட்டு போட்டுக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் சத்தமாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைங்க, எனக்கு நான் அப்படிதாங்க பேசுவேன். அப்படிங்களாங்க? சரிங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்க. சீக்கிரம் பேசிடுவாங்க. இப்போ வந்துட்டு அப்படி தான் நம்ம சீக்கிரமாக பேச வச்சிடலாம். ஸோ வந்துட்டு அவங்க பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வந்து எனர்ஜி ஆகி பூஸ்டப் ஆகி அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஓகே, யார் யார் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு நல்லா ஓப்பனாக பேசணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்களோ வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ சிக்கன் வந்துட்டு நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டு லைட்டாக மஞ்சள்தூள் வேணால் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வேகிற அளவுக்கு செஞ்சுக்கலாம் சிக்கன். சேம் டைம் வந்துட்டு அவங்க கைவண்ணத்தை காமிச்சிட்ருக்காங்க. ப்ரெசன்டேஷன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்களோட கைவண்ணத்தை காமிச்சிட்ருக்காங்க. நீங்கள் பாருங்கள். என்ன பண்ணுறீங்க? கார்னிஷ் பண்ணுறேன். கார்னிஷுக்காக ரெடி பண்ணுறீங்களா? ஓகே, நம்ம வந்து நீங்கள் வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டு ஃபைனல்லாம் வந்துட்டு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏதோ பிளான் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு பார்க்கலாம். வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள். ஆயில் அப்ளை பண்ணிங்க. எவ்வளோ ஃப்ரைட் ரைஸுக்கு வேணுமோ அவ்வளோ ஆயில் மட்டும் ஆட் பண்ணிங்க. ரொம்ப ஆயிலியாக இருந்தால் திகட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் ஆட் பண்ணிங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க. அப்புறம் கேபேஜ் போட்டுங்க. கொஞ்சம் சாட்டே பண்ணுங்க. எக்கு வந்து லாஸ்ட்டாகவும் போடலாம், நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயும் போடலாம். டாடி கொண்டு போறீங்கப்பா? இல்ல. காட்டி கண்ணமுடி. கண்ணமுடியா காட்டு. கொண்டு போறீங்க. இது ரொம்ப ஏத்திரவா. ஆனியன், கோஸு, கேப்சிகம் போட்டுக்கலாம். நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் மோஸ்ட்டாக இந்த வெஜிடபிள்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. கேப்சிகம், கேரட், பீன்ஸ், கோஸ், நம்ம எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். பசங்களுமே நல்லா ஸ்கூல் லஞ்சுக்கெலாம் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. பாருங்கள், கைமணத்தை பாருங்கள். என் ஹஸ்பண்ட் கைமணத்தை பாருங்கள். எக்கு வந்துட்டு போட போகிறோம். அதுக்காக வந்துட்டு இந்த வதக்கி வச்ச வெஜ்ஜஸ்லாம் வந்துட்டு நம்ம ஓரமாக தள்ளிட்டு சென்டர் பார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி எக்கு வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். எக்கு போட்டாலுமே நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 3 எக்கு எடுத்துருக்கோம். வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய தான் போட்டிருக்கோம். ஏன்னா சிக்கன் ரெடி பண்ணியிருக்கிறத வந்துட்டு போட்டுக்கலாம். சிக்கன் ரெடி பண்ணுறதை போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி வர வரையாக தான் எடுத்துக்கணும் ரைஸு, கொஞ்சம் குழையாத இல்லாமல் 70% குக் பண்ணால் போதும். ஸோ அப்போ தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் வந்துட்டு நார்மல் ரைஸ் தான் வந்துட்டு செஞ்சுருக்கோம். ஏன்னா மதியானம் ரெடி பண்ண ரைஸ்னால வந்துட்டு நார்மல் ரைஸ் தான். பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் இன்னமும் நல்லாயிருக்கும். இந்த ரைஸ்லுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் வந்துட்டு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம். வீட்டில் வந்துட்டு அப்போ தான் ரைஸ் தனித்தனியாக இருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். பெப்பர் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு வந்துட்டு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்கலாம். லைட்டாக இப்போ கொஞ்சம் ஊற்றிட்டு சோயா சாஸ் வந்துட்டு லைட்டாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோயா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக வந்து கெச்சப் லைட்டாக போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு தூவிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு பிளேட்டிங் கார்னிஷிங் பண்ணிவிட்டு ஏதோ கைமணத்தை காமிக்கிறேன்னு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக பிளேட்டிங் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். இங்கே திருப்பி வந்துட்டு அவங்க கைமணத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ கார்னிஷிங்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஷெஃப் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்க. நம்ம சும்மா தட்டில் போட்டு சாப்பிட்றது இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு தான் வந்துட்டு அவங்க அழகாக வைப்பாங்களே. ஸோ அது அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்க ஒரு இது தான். நீங்கள் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் வீடியோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ கார்னிஷிங்லாம் முடிஞ்சு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரைட் ரைஸ். ஸோ என்னோடய ஹஸ்பண்டோட கைவண்ணம் இதுதான். இன்னும் நல்லாவே பண்ணுவாங்க. இது வந்து தக்காளி, இது வந்து கருவேப்பிலை, இது வந்து கோஸ், இது ஃபுல்லாக ஃப்ரைட் ரைஸ், இது ஃபுல்லாகவே தக்காளி சாஸ். பாய். நான் சொல்லணும் போது இதாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இப்போ நாங்கள் செஞ்சிட்டோம். இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சோம். இப்போ சாப்பிட்டுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக செஞ்சுட்டாரு. அதே மாதிரி நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செய்யுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் லஞ்சுக்குமே வந்துட்டு இது நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நிறைய ரெசிபி வீடியோஸ் வந்துட்டு நாங்கள் போட போகிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள். பாய்.